இன்னைக்கு ஒன் டே அவுட்டிங் எங்கே போகிறோன்னு பார்க்கலாமா? இப்போ எங்கே போகிறோன்னா சென்னையில் இருக்க ஹிஸ்டாரிக் பிளேஸ், எஸ் மகாபலி போகிறோம் தான். அங்கே இறங்கினோடனே பாசி தொப்பி அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயில் அடிச்சிச்சா, அதனால் நாங்கள் தொப்பி வாங்கிக்கிட்டோம் ஒன்று. அடுத்து நான் ரொம்ப நாள் பிரேஸ்லெட் வேணும்னு சொன்னேன், அதனால் பிரேஸ்லெட் சும்மா எடுத்து பார்த்தேன், எனக்கு அது பத்தாது. இதுனா சும்மா நல்லா இருக்கான்னு பார்த்தேன். எங்கள் கூட ஆள் வந்திருக்கான்னு பாருங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட், அது இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட் நிறுவன். வெளியவே அந்த கோவிலை இரும்பில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். ரீசெண்டாக இந்தியா பிரதமரும் சைனா பிரதமரும் இங்கே தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. டேன் ஆண்டியும் இது வேணும். அந்த டைம் நானும் சார்ஜ் அச்சு 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 அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க உள்ள போடலாம். அது உள்ள ரொம்ப தூரம் இருந்தது, ஆனால் நடந்து போகணும். வெளியே க்ரீனிஷாக இருந்தது. இதான் அந்த கோவில். அப்பா வந்து அந்த கோவிலை தடுற மாதிரி அதெல்லாம் எப்படி பிக்சர் எடுத்தாங்கன்னு தெரியல, சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு குரூப் மாதிரி, என்னென்னா நான் தங்கச்சி நிறுவன் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குட்டீஸ் தானே, அப்போனா நாங்கள் ஒரு குரூப் தானே. அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க, இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல. இதுதான் அந்த கோவில். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயில் அடிச்சதுனால நன்னலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். அடுத்து அந்த சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சூப்பராக நல்லா பெருசாக இருக்குல்ல. உள்ளே அப்படியே கோவில் மாதிரி பார்த்தோம். ஏதோ ஒரு புறாலாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தது. டவு ரொம்ப க்ரீனிஷாக இருக்குல்ல, மரம். கடல் பக்கத்தில் கோவில், அழகாக இருந்தது. அந்த காற்று, அந்த நேச்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து நாங்கள் கோவில் பார்த்துட்டு போயிட்டோம். டிக்கெட் ஒரு இடத்துல எடுத்துட்டு 5 பிளேஸ் பார்க்கலாம். எவ்வளோ. அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்க போனோம். அங்கே விளையாட்டு ஜாமான்லாம் இருந்தது. தேனு ஆண்டி வந்து எங்களுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தாங்க. விளையாட மேஜிக் புக், சைலஃபோன், ஸ்லைம் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. மயிலுக்கு போர்வே தந்த பேகன் சிலை வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் பார்த்தோம். சூப்பராக. இது பேர் தான் 5 ரகர் தேர். அதை நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். கலர்ஸ் எதுக்குன்னா இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்க. அப்படியே எனக்கு பார்க்க கோவில் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாம் புதுசாக இருக்குது. அதுவும் 5 ரகர் தேர்னு சொல்கிறாங்க. எதோ சொல்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைமு. இங்கே தான் ஏதோ படம் நினச்சிருப்பாங்க. இல்லை, இது எல்லாம் ஒரே கல்லில் செதுக்கணும். எலிஃபண்ட் எல்லாம் ஒரே கல்லில் செதுக்கணும். சூப்பராக இருக்குல்ல. இது நாங்கள் நின்று இந்த தேருக்குள்ளெல்லாம் உள்ளே போய் விளையாடுற மாதிரி. இந்த கோவில் எப்படி போய் சுற்றி சுற்றி வருவோம், அந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தது. அதனால் உள்ளே போய் ஒளிஞ்சிட்டே விளையாண்டோம். உசு உசு உசுன்னு. பாப்பா வந்தா பாப்பா போனா அப்படியே நாங்கள் இறங்கணும். சூப்பராக இருந்தது தேருக்கு. அதில் நாங்கள் என்ன விளையாண்டோம்னா பட்டர்ஃப்ளைஸ் அங்கே எல்லாம் சர்ச் எடுத்தேன். சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்ச பிளேஸு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் டான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியுதா? சரி,
இது பண்ணுறது நட்டுட்டு இருக்கான். குச்சி வச்சு அடுக்கி சூப்பராக இருக்குல்ல. இந்த கேம் எங்களுக்கு சூப்பராக இருந்தது. அது சும்மா வளர வைக்கல, அது சும்மா குச்சி வச்சு அப்படி பண்ணோம். அடுத்த அதில் மந்திரம் போடுற மாதிரி லீஃப் வைக்கிற மாதிரி எல்லாமே கிராஸ் எல்லாமே தேடி வந்து அதுக்குள்ளே வச்சு இது பண்ணோம். மன்னவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எங்களுக்கு வர இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்களுக்கு ஒரு மேரேஜ் இருந்தால் அதனால் நாங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கு நாங்கள் உடனே நாங்கள் சிலது விளாண்டோம், சிலது வாங்கலை. அது ஆல்ரெடி வாங்கிட்டோம் அங்கேயே நகவழிபுரத்தில். அதனால் இங்கே நாங்கள் வாங்கலை, சும்மா பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு கிளம்பிட்டோம். அப்போ நைட் ஆயிடுச்சு. சின்ன பொம்மைங்களா லைட் போட்டுக்காங்க பார்த்தீங்களா? நைட்டுனால தான் நல்லா காலையில் இல்லை. எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு நாங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து சுற்றி வர மாதிரி இருந்தாங்க. அது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து இது பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. மண்ணாணி வச்சுருக்கோம், வளைய இருந்தது, வாங்கினோம். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சூப்பு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். 90s கிட் ஃபுட்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அவட என்ன டான்ஸ் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து நாங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.